ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கான செட்டப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜிபிபிஜேபி அண்டு கோல்டில். அப்புறம் நமக்கு வந்து டிஎக்ஸ்ஐ பேர்லேயும் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நமக்கு வந்து ஆல்ரெடி இப்போ என்ட்ரி கொடுத்துச்சு. அதாவது ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 191.599 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிருச்சு, மார்க்கெட் லாஸ்ட் 1 hour கேண்டில் வந்து பிரேக் பண்ணிச்சு. ஓகேங்களா, இப்போ கரண்ட்டு கேண்டில் இந்த பிரேக் அவுட் கேண்டோட ஹையை கட் பண்ணிச்சு. அதான் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன். ஸோ நமக்கு வந்து என்ட்ரி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கரண்ட் கேண்டோட லோவில் வந்து நம்ம வந்து செட் பண்ணியிருந்தோம். பட் இருந்தாலும் நமக்கு வந்து வால்யூம் இல்லாதனால நமக்கு வந்து மார்க்கெட் அந்த இடத்துல ஸ்டக் ஆகிட்டு நிற்கிது. ஓகேங்களா, நம்ம செட் பண்ணி இந்த டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 192.083 அந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு வந்து க்ளீன் ரேஞ்ச் இருக்கிறதுனால நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிப் தான். பட்டு நான் என்ட்ரி போட்டேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டுலேயே நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். 1 hour டைம் ஃப்ரேம் நம்ம சப்போர்ட் வந்து 2304.192 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் நம்மளால் க்ளீனாக பார்க்க முடியும். அப்புறம் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டாக அந்த இடத்துல வர புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போகுது. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஏரியா தான். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2330.168 அந்த ரேஞ்சில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அண்டு இது வந்து பார்க்கும்போது இந்த ஏரியா ஓவராலாக பார்க்கும்போது ஆல் டைம் ஹை அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம கோல்டில் நமக்கு வந்து ப்ரீவியஸாக பார்க்கும்போது எந்த ஒரு டேட்டாஸும் கிடையாது. இந்த இடத்துலலாம் பார்க்கும்போது நமக்கு வந்து டேட்டாஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எது வரை வேணால் போகலாம், ரிஜெக்ஷன் கொடுக்கலாம், இல்லை எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு இந்த கேண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக் பண்ணிருச்சு. ஓகேங்களா, நம்ம மார்க் பண்ணியிருந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு. பட் இருந்தாலும் நமக்கு வந்து ரிவர்சல் கொடுக்குது. இதான் நம்ம என்றைக்குமே சொல்கிறது. பிரேக் அவுட் கேண்டிலில் எந்த ஒரு என்ட்ரிஸுமே நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. பிரேக் அவுட் கேண்டில் என்ட்ரி எடுத்தோம்னா ஒரு ட்ராப் மாதிரி என்ன பண்ணிங்கன்னா திரும்ப அந்த ஜோன்ஸ்குள்ளேயே போயிட்டு மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ பிரேக் அவுட் கேண்டில் அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கேண்டில் கன்ஃபர்மேஷனாக வச்சு தான் நம்ம வந்து என்ட்ரிஸை ப்ளேஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது இது வந்து பிரேக் அவுட் கேண்டில், ஜஸ்ட் பிரேக் அவுட் கேண்டில். நெக்ஸ்ட்டு இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணுது நெக்ஸ்ட்டு கேண்டில் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் சைடு. அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப இந்த ஜோன்ஸ்குள்ளேயே நமக்கு வந்து வரக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த லோவை பிரேக் பண்ணிட்டா. ஸோ நமக்கான கோல்டு லெவல்ஸ் இதான் இப்போதைக்கு. ஸோ மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிஎக்ஸ்ஒய் பேரில் நம்ம அதுலேயே மார்க் பண்ணி வச்சுட்டோம். நமக்கான சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 104.148 அந்த ரேஞ்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். நமக்கான மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். க்ளீனாக அந்த ரேஞ்சஸ்லாம் இருக்குது. அண்ட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் எது வரையும் போகும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் லோ அப்படின்னு பார்க்கும்போது ரீசன்ட் ப்ரீவியஸ் லோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 103.972 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு க்ளீன் வியூ இருக்குது. ஸோ நமக்கான கேண்டில்ஸும் பார்த்தோன்னா க்ளீனாக நமக்கு வந்து புல் பேக் ஆகிருக்கு. அடுத்து ஒரு ஃபால் கொடுத்துருக்கு, அப்புறம் புல் பேக் ஆகிருக்கு. ஸோ அந்த ரேஞ்ச் வரையும் நமக்கு வந்து போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 10.405 அந்த ரேஞ்சில் நமக்கு வந்து இருக்குது. ஸோ நமக்கு இந்த ரேஞ்சஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக 104.593 அந்த ரேஞ்ச் வரையும் க்ளீனாக போகும். ப்ரீவியஸ் கெயின் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரேஞ்சு. ஸோ நம்ம வந்து அங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அது மாதிரி க்ளீன் கேண்டில்ஸும் இருக்குது. ஸோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு வந்து க்ளீனாக போயிட்டு அந்த ஏரியாவை அச்சீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு கரண்ட்டாக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ்குள்ளே மார்க்கெட் எப்படி இருக்குன்னா ஒரு கன்சாலிடேஷன்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்து டிஎக்ஸ்ஐ பேரையும் நமக்கு வந்து கூட கம்பேர் பண்ணி எந்த ஒரு ஆர்டர்ஸ் எடுத்தாலும் நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நார்மலாக கோல்டு ஜிபிஜேபியில் ட்ரேட் பண்ணுறவங்க இதையும் கூட வந்து பார்த்துக்கிறது கொஞ்சம் நல்லது. ஸோ இந்த பேருக்கு ஆப்போசிட் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து கோல்டெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இங்கே என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அங்கே போய்ட்டு ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் இதை பார்க்காம ட்ரேட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக வந்து கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. நான் பர்சனலாக இந்த மாதிரி டிஎக்ஸ்ஐ பேரையும் நான் வந்து கூட எடுத்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். சப்போஸ் இங்கே மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிஎக்ஸ்ஐயில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே ஒரு ஃபால் கொடுக்குது. ஸோ ஓகேங்களா, அப்போ மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது. இதுவே நீங்கள் ஜிபிபிஜேபி பேரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் அதே மாதிரி தான். ரெசிஸ்டன்ஸை போய் பிரேக் பண்ணிருச்சு. பட் இருந்தாலும் ரிஜெக்ட் ஆனாலும் ஆகும். நமக்கு வந்து இங்கேயும் ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு லெவல் இருக்குது. ஸோ இந்த லெவலில் போயிட்டு இது ரிஜெக்ட் ஆகிறக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பேருக்கு வந்து ஈக்குவலாக வந்து ஜிபிஜேபி வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அப்படி ஈக்குவலாக கொடுத்துச்சுன்னா அது ஒரு நல்ல ஒரு என்ட்ரி. சப்போஸ் ஆப்போசிட்டாக கொடுக்குதுன்னா அது வந்து கொஞ்சம் டெம்பரவரியான இருக்க ஒரு வால்யூம் பேஸ் பண்ணி தான் அந்த மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கும். ஸோ எல்லா பேர்ஸையும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.